ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதாவது நம்மகிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பணம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரூ. 50 தான் இருக்கு, ரூ. 100 தான் இருக்கு. நான் ஒரு மிடில் கிளாஸ் இல்லைன்னா லோயர் மிடில் கிளாஸ். என்னோட வருமானமே மாதம் வந்து 20,000 25,000 தான். என்னால் 2,000 3,000 தான் சேமிக்க முடியுது. நான் எப்படி 1 கிராம் இல்லைன்னா 1 பவுன் வந்து நான் வாங்குறது? என்னால் வாங்க முடியல. என்னால் பவுன் சேர்க்க முடியல, கோல்டு சேர்க்க முடியல அப்படின்னு நம்மள நிறையா பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அது வந்து இனிமேல் தேவைப்படாத விஷயம். இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் தெரியாத நண்பர்களுக்காக நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அந்த நம்ம கோல்டுக்கு வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோல இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு எப்படி வாங்கணும், எங்க வாங்கணும், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது இல்லாம அதை மற்ற இண்டெக்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு கண்டிப்பா தெரியும். அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சிறுக சிறுக கோல்டு சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத கூட நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டிவிடுங்க, அது மட்டும் போதும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டு அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் தேவைப்படுற ஒரு அத்தியாவசியமான கமாடிட்டிங்க. உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது இல்லை அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கோல்டு மேலே வந்து ஒரு பெரிய மோகம் வச்சுருக்குறோம். கரெக்டுங்களா? அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வேல்யூ வந்து எப்பவுமே ஹையாக தான் இருக்குது. அது வந்து என்றைக்குமே கீழே போனதாக சரித்திரமே கிடையாது. அதனால தான் நம்ம எல்லாருமே கோல்டு மேலே ஒரு பெரிய பெரிய மோகத்தை வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த மோகம் இருக்குது, ஆனால் என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி வாங்குறது? எங்களால் மாதம் ஒரு 2,000 ரூபா தான் சேமிக்க முடியுது, என்னால் 3,000 தான் சேமிக்க முடியுது, இதை வச்சு நான் எப்படி கோல்டு வாங்குறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நிஃப்டி 50ங்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபஸ்ட்டு டாப் 50 கம்பெனிஸ், அதை தான் வந்து நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இந்த ஷேர் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த நிஃப்டி 50 கடந்த ஒரு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்குதுன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 2003லேருந்து இப்போ 2023 வரைக்கும் இதுதான் அதனுடைய கிராஃப். ஸோ மொட்டையை அப்படி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஓகே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். பட் 2008 2000 இப்போ கோவிட் கிராஷ் 2019-20 இதில் கோவிட் கிராஷ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகி அதுக்கப்புறம் மேலே ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் நிஃப்டி 50யோட லாஸ்ட் 20 இயர்ஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நம்ம 20 இயர்ஸ் போக வேண்டாம், அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸோட ஒரு சம் அப் எடுத்து பார்ப்போம், இல்லை ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நான் போட்டு பார்த்துட்டேன் ஆல்ரெடி. 2013லேருந்து 2023 இந்த டைம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நிஃப்டி உங்களுக்கு 13.2% வந்து ரிட்டர்ன் தந்திருக்குங்க. அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் நீங்கள் வந்து நிஃப்டி பீஸ் இருக்கு இல்லையா, நிஃப்டி பீஸை வந்து நீங்கள் வந்து 2013ல் வாங்கிட்டு அது இப்போ 10 இயர்ஸாக ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆவரேஜாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13% ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம ஆவரேஜ்னு சொல்கிறோம். இது வந்து 10 வருஷ கணக்கு, நான் 20 வருஷ கணக்கு சொல்லலை. ஸோ 20 வருஷ கணக்கு இங்கே டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா இதை வீடியோ பாஸ் பண்ணிட்டு தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே அமௌண்ட், அதாவது இப்போ நம்ம வந்து நிஃப்டி 50ல போட்ட அமௌண்ட் நான் ஒரு எஸ்ஐபியில் போட்டிருந்தா என்ன இருக்கும் ஒரு 10 வருஷம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபிஃப்த் இயர் அண்ட் 10th இயர் இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸில் பார்க்கணும். அதாவது மந்த்லி நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 12 மாதத்துக்கு வந்து நீங்கள் 12,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12,710 ரூபா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5.92% ஃபர்ஸ்ட் இயரில் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை கண்டினியூ பண்ணீங்க செகண்ட் இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 24,000 ரூபா பே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் 26,968 ரூபா வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 2,968 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இது வந்து 12.37%. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3ஆவது வருஷம் 36,000 ரூபா இருந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் சம் இந்த 36,000தோட உங்களுக்கு வந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 41,846 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,846 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். இது வந்து 16%, 16.24% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன். இது தேர்ட் இயரில். அதே ஃபிஃப்த் இயரும் நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்க, ஃபோர்த் இயர் அண்ட் அகைன் ஃபிஃப்த் இயர் நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா 60,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டனாக பார்த்தீங்கன்னா 78,338 ரூபா வந்திருக்கும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்
ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வந்து 30%, அதாவது ஓவரால் சம் நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இயருக்கு வந்தது கிடையாது. ஓவராலா சம்மா வந்தது. அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓவராலா 30% வந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி 6, 7, 8, 9, 10th இயர் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, நான் 10 வருஷமா மாசம் மாசம் 1000 ரூபாய் எஸ்ஐபியில் போடுறேன். போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1,20,000 போட்டிருப்பீங்க. அப்போ நீங்க கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,97,263 ரூபா. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 70,000 ரூபா வந்து உங்களுக்கு 77,000 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த 64.39% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ், அதாவது நீங்கள் இயர் 1லிருந்து இயர் 10 வரைக்கும் போட்ட அமௌண்ட்டுக்கு கிடைச்ச மொத்த பர்சன்டேஜ், அதாவது உங்களுக்கு கிடைச்ச டோட்டல் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் தான் 64.39%. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இவ்வளவு கிடைக்குது. பட் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன், அதாவது வருஷம் வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன் தருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வருஷம் வருஷம் வர உங்களுக்கு ரிட்டர்ன். நம்ம நிஃப்டி 50யில் பார்த்தோம் ஆவரேஜாக உங்களுக்கு 13.2%. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10.5 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 11.08, 11.62, 10.01, 10.6, 9.6. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லிருந்து 11%க்குள்ளே எஸ்ஐபியில் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோம். இப்போ இந்த கோல்டு பீஸ் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த கோல்டு பீஸ் எப்படி வாங்கலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோல்டு பீஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த டேட்டா வந்து 6th நவம்பர் 2023 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் 1 மந்த் இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டேர்ம்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் கடைசி ஒரு 6 மாதத்துக்குள்ள வந்து ரிட்டர்ன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. பட் தட்ஸ் ஓகே, நீங்கள் அதை டேட்டா இங்கே இருக்குது என்ன பார்த்துங்க. பட் நம்ம இயர்லி பேசிஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் 10,000 ரூபாய் உள்ளே போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9% வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும். அப்சல்யூட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 9.09% உங்களுக்கு. அதே வந்து கேட்டகரி ஆவரேஜ் இது வந்து 11.61, இங்கே ஆவரேஜ் கொடுக்குறாங்க. பட் தட்ஸ் ஓகே, நம்ம வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 908 ரூபாய் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ இது வந்து இயர்லி நான் சொல்கிறேன். இயர்லி 10,000 ரூபா 10,000 ரூபா மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 11,962 ரூபா. அதாவது நீங்கள் ஒரே ஒரு 10,000 போட்டிருக்கிறீங்க, அதுக்கு வருஷம் வருஷம் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, இல்லை வருஷம் வருஷம் கோல்டு எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எஸ்ஐபியில் மந்த்லி 1000 போடுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஒரே ஒரு 10,000க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் கோல்டு பீஸில். ஓகேங்களா? ஸோ 10,000க்கு ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு 908 ரூபா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 11,962 ரூபா. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,000 ரூபாய் கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. அண்ட் சாரி, இங்கே 2,600 ரூபா வந்துடுச்சு. அண்ட் தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகெயின் 11,364. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா குறைஞ்சிருக்கு. இங்கே இதை விட பார்க்கும்போது இது குறைஞ்சிருக்கு. பட் எகெயின் இஸ் 13% ரிட்டர்னுங்க, கம்மியாக கிடையாது. ஸோ ஓகே. அண்ட் ஃபிஃப்த் இயர் பார்த்தீங்கன்னா 18,196 ரூபாய் வந்திருக்கும். 81%. நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. 81% உங்க ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும் 8,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. 8,100 ரூபாய் சம்திங் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் 10th இயர் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எகெயின் 89%. ஓகேங்களா? ஸோ இதே நம்ம 10th இயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64%. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 89%. இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒவ்வொரு அதாவது மாதம் 1000 ரூபா போட்டாலும் உங்களுக்கு 64% தான் கிடைச்சிது. பட் நீங்கள் கோல்டில் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89% லாஸ்ட் 10 இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்னாக வந்திருக்கு. ஸோ இதை வீடியோ புரியலனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டைமில் நம்ம ஏன் கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக குளோபல் எக்கானமி வந்து எப்பவுமே யூஎஸ் மார்க்கெட்டை தான் சுற்றி இருக்குது. ஸோ யூஎஸில் வந்து எப்பவுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கோல்டு வந்து ரேட் வந்து குறையும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஏற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டோட ரேட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துச்சு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் கோல்ட் பீஸ் இப்போ போய் செக் பண்ணீங்கன்னா ஜெரோதாலையோ இல்லை வேறு எதுலையோ 48 ரூபா போச்சு. அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா 51 ருபீஸ் சம்திங் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி 50 ருபீஸ்க்கு நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன், ஜெரோதா அக்கௌண்ட்டுக்கு. இதில் போயிட்டு சர்ச் பாரில் நான் வந்து கோல்டு பீஸ் அப்படின்னு தேடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்ஐபி இந்தியா கோல்டு பீஸ்னு வருது. இதில் என்எஸ்சி பிஎஸ்சின்னு வருது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்
என்ன சொல்கிறது ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐபி, நிப்பான் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐ, இவங்க எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நார்மலாக இந்தியாவில் நான் கூட ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐபி தான், நிப்பான் இந்தியா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் போயிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா இது ட்ரேடிங் ஹவர்ஸ் இல்லை, அதனால் என்ன லைவாக பை பண்ணி காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க, லிமிட்ல வச்சுக்கங்க, இல்லை மார்க்கெட்டில் போடுறனா கூட போடுங்க. இங்கே லிக்விடிட்டி பிரச்சனையே இல்லைங்க. நமக்கு வந்து ஸ்மால் கேப்பில் ஸ்டாக்ல எப்படி லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரிலாம் இங்கே பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்கும். கோல்டில் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து 51.36 ருபீஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதோ இல்லை ஓப்பன் ஆனோடனே என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, இல்லை என்கிட்ட ஒரு 1000 தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். 1000 ரூபா இருந்ததுன்னா எனக்கு ஒரு 20 குவான்டிட்டி 19 குவான்டிட்டி வந்தால் கூட ஓகே. 19 குவான்டிட்டி நான் வாங்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சுட்டேன். ஓகேங்களா. பட் இதுவே நம்ம போய் ஃபிசிக்கல் கோல்டாக ஒரு கடையில் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் நான் 50,000 ரூபா போட்டு ஒரு சவரன் எடுக்கணும், இல்லைன்னா 55,000 போட்டால் தான் ஒரு சவரன் எடுக்க முடியும். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா மேக்கிங் சார்ஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு ஒரு பவுனுக்கு உங்களுக்கு 6,000லேருந்து 7,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. கரெக்டுங்களா. நமக்கு அந்த தொல்லை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் எஸ்ஐபியில் போடுற மாதிரியே இங்கே வந்து வீக்லியோ இல்லை மந்த்லின்னு வச்சுக்கோம். மந்த்லி நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா சேர்த்துருப்பீங்க. 10,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 18 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டெடியாக இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் குறையும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இன்னைக்கு 51 விற்கிறது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 65 அந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு மினிமம் அமௌண்ட்டு. ஸோ மந்த்லி நீங்கள் வந்து 10,000 போட முடியல, என்னால் ஒரு 2,000 இல்லை 5,000 போட முடியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். 10 மாதத்தில் நான் 50,000 என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ஏற ஏற எனக்கு வந்து அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கோல்டு வாங்கிட்டேன். அதை எப்படி நான் வந்து கோல்டு, அதாவது இது வந்து ஃபிசிக்கலாக இல்லை, இது வந்து நம்ம கோல்டு பீஸாக வச்சுருக்கோம். இதை நான் எப்படி கோல்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு ஸ்டாக் வாங்கி விற்கிற மாதிரி அதே ஸ்டைல் தான். இப்போ நான் பை பண்ணிட்டேன், பை பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்போ தேவையோ இல்லை எனக்கு நீடு இருக்குது நான் கோல்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதை விற்றுட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணியாக எடுத்துக்கலாம். அக்கௌண்ட்டில் மணியை எடுத்துகிட்டு டெஃபினட்டாக நீங்கள் போய் ஃபிசிக்கல் காயினாக வாங்குங்க தயவு செஞ்சு. அதாவது நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. இல்லை எனக்கு நகையாக வேணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் தாராளமாக அப்படியே போகலாம். இது வந்து சேஃப்டியும் கூட. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து காசு வைக்கிறதோ இல்லை கோல்டை வாங்கி வைக்கிறதோ வந்து சேஃப்டி கிடையாது. பட் இப்படி நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எனி டைம் நமக்கு அதை மணியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்கி நம்ம சேவிங்ஸில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஆல்வேஸ் இஸ் ப்ரீசியஸ். ஸோ அதனால் நல்ல ரிட்டர்ன்ஸும் கூட தந்திருக்கு. எஸ்ஐபியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக கோல்ட் பீஸ் நல்ல ரிட்டர்ன்ஸும் தந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் இன்னும் ஃபாலோ ஆகும். ஹிஸ்டரி ஆல்வேஸ் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் இன்னும் ஃபாலோ ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஃபெட் ரேட் 5% மேலே ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது குறைய தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்டடி பண்ணுனா கொஞ்சம் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு கிராம் 5,670 ரூபா. நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது ஒரு கிராமோட விலை மேபி அந்த டைமில் ஒரு 18 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, 8,000 9,000 10,000 கூட போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து டபுள் ஆகிடும். நீங்கள் போட்ட 50,000 1,00,000 மாறிடும். ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்குது. டெஃபினட்டாக அதை எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே.